தமிழகத்தில் காலியாக உள்ள திருக்கோவிலூர், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்தே இடைத்தேர்தல் நடத்துவது பற்றி இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளரிடம் பேசினார். அப்போது திருக்கோவிலூர், விளவங்கோடு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை பொது தேர்தலுடன் சேர்த்து நடத்த வாய்ப்புள்ளதா என செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து சட்டப்பேரவை செயலகத்தில் கடிதம் வந்ததும் டில்லிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார். நம்ம ஓட் போடுறதுக்கு வரணும், அந்த விழுப்புரம் கொடுக்கறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணிருக்கோம். நன்றி. நேற்று அதிமுக சார்பில் 2 பேர் உங்களுக்கு சந்தித்து மனு கொடுத்திருக்காங்க. திருக்கோயிலூர் தொகுதி காலியாக அறிவிக்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் கடிதம் வந்திருக்கா? அந்த மாதிரி கடிதம் வரும்போது நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதை அனுப்புவோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது பரிசீலனை பண்ணி அது நமக்கு எந்த மாதிரி உத்தரவு கொடுக்கறாங்களோ அதை நாங்க செய்வோம். சார், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம அசம்பிளி சார்பா லெட்டர் வரும், அது வந்தா நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன உத்தரவு வருதோ அந்த மாதிரி செய்வோம். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படை எப்ப வராங்க தமிழகத்திற்கு? எத்தனை குழுக்களா வராங்க? ஆல்ரெடி வந்திருக்காங்க. இன்னைக்குல இருந்து நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம். சென்னையில வந்திருக்காங்க. இங்க ஒரு 2 கம்பெனி நம்ம இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நகர போதுங்களில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எங்க இருப்பாங்களோ அங்கேயும் போவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு 1ஆம் தேதி ஒரு 15 கம்பெனி, 7ஆம் தேதி 10 கம்பெனி வர போறாங்க. சார், அரசியல் கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நிபந்தனை வச்சிருக்காங்க. மத வழிபாட்டு தளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சாரமான செய்யக்கூடாது அப்படின்னு. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம வரும்போது அந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் வரும்போது அது கண்டிப்பா நம்ம எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி நம்ம ஆக்ஷன் எடுத்துவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.